பிள்ளைல எங்க பயில கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லக்காது. கேள்வி கேட்பதுதான் அறிவினுடைய அடிப்படை மிக முக்கியமான விஷயம். அப்ப கேள்வியே கேட்கக்கூடாது, நாங்க சொல்றது அப்படியே நீங்க கேட்டுக்கங்கெல்லாம் சொல்லலாம் முடியாது. எது சரி எது தவறு என்று எங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமோ சரியோ இருந்தா சொல்லுங்க. ரெண்டே ரெண்டு தான், ஒரே வார்த்தையில சொல்லுங்க இது நல்லது. ஏன் நல்லதுங்கிறதுக்கு யார்ட்டையுமே பதில் இல்லை. அப்ப உங்ககிட்டையும் இது நல்லதா கேட்டாங்கிறதுக்கான முழுமையான தகவல் இருக்கா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. நீங்க எக்ஸ்பர்ட்டா இல்ல நீங்களே வேற எக்ஸ்பர்ட் சொல்றதுதான் கேட்கறீங்களா அப்படின்னு தெரியல. அப்புறம் உங்களுக்கு சொன்னா புரியாது, அப்ப புரிய வைங்க. எங்களுக்கு சொன்னா புரியாதுன்னா புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்கள் அறிவற்றவர்கள் என்று ஒரே முத்திரையை குத்திவிட்டு எங்களை நீங்கள் புறந்தள்ளிவிட முடியாதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். அடிப்படையில் இதனுடைய வாழ்வாதாரம் என்பது விவசாயம். இந்த சமூகம், இங்க இருக்கக்கூடிய சமூகம் எல்லாரும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிற பட்சத்துல, ஆமா தேச வளர்ச்சிக்கு மீத்தேன் பயன்படலாம், இதெல்லாம் பயன்படலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கு? போபாலுடைய இம்பாக்ட இன்னமும் கூட சரி பண்ண முடியாத வரலாறு தான் இங்க நடந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூல அப்புறம் நீங்க ஆரம்பத்துல இருந்து வெள்ளந்தி மனுஷங்கள்ட்ட வெள்ளந்தியா தான் இருக்கணும், ரைட்டா? நாங்க மண்ணன் எடுக்கணும், புருடாலாம் விடக்கூடாது. வெள்ளந்தியான மனுஷன் வெள்ளந்தியா உண்மையா இதுதாயான்னு சொன்னா சரியோ தப்போ அப்பவே நம்ம ஒத்துக்கிட்டு போயிருவோம். இந்த பேங்க்ல லோன் கொடுக்கல ஒரு 25 பக்கம் கொடுத்து அதுல என்னன்னு தெரியாம கடைசியில கையெழுத்து போடுவோம்ல, அது மாதிரி இதுல என்னென்ன இருக்குன்னே தெரியாம இப்ப திடீர்னு நீங்க மறுக்கிறீங்க. இருந்தா மறுக்கத்தான் மறுப்போம். அப்புறம் ஒரு சமூகம் கேள்வி கேட்குமா, அந்த சமூகம் ஒரு நீண்ட வரலாறை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் கேள்விதான் கேட்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்வதற்கான போதாமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தன் டைரக்ட் பண்றான், உங்ககிட்ட இது கொடுக்கப்படுகிறது, நீங்க செய்றீங்க. உங்களுக்கு அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், எங்களுக்கு அது வாழ்க்கை. சோ அடிப்படையில் இங்கு இருக்கிறவர்கள் இதை தொழில்நுட்ப ரீதியாக புரிந்து கொள்ள முடியாட்டாலும் 4 முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுல முதல் முக்கியமான விஷயம், என் நிலத்தில் நீ ஒன்றை செய்கிற போது இங்கு அந்த நிலத்தோடு உரிமையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவ்வளவு தூரம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இது அடிப்படை உரிமை. இட் இஸ் பேசிக்கலி a fundamental right of every individual. ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை சார்ந்த விஷயம் ஒன்று. இரண்டாவது, ஒரு தேச வளர்ச்சிக்கு பங்களித்தல் அப்படிங்கறதுல நீங்க எங்களை புறந்தள்ளவே முடியாது. இந்த தமிழகம் மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது